ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இல்லாமல் we are going to create a wonderful site at the end of the section. Okay. So before we start, பூட்ஸ்ட்ராப்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? So getting started with Bootstrap, the world most popular framework for building responsive mobile first site with JS, Deliver and a template starter page. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் சைட்டை நம்மளால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு பெரிய லார்ஜ் ஸ்க்ரீன்ல வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, ஆனா அந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா மொபைலுக்கு நீங்க பண்ண சொல்ல ஹைலி ரெஸ்பான்சிவா இருக்கணும், ரொம்ப கோடு அதிகமா எழுதுற மாதிரி. ஓகேவா, ஒரு 1000 லைன் கொண்ட நார்மல் சிஎஸ்எஸ் கோடு மொபைலுக்கு எழுத சொல்ல அது அப்படியே 2000 லைனா மாறும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இல்லாம ஓகேவா சிங்கிள் லைன் கூட சிஎஸ்எஸ் அடிக்காம மொபைல் ரெஸ்பான்சிவா பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா எஸ் வி கேன், அன்லஸ் ஓவர் ரைட் பண்றதை தவிர்த்து. ஓகேவா, ஓவர் ரைட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா பண்ணிதான். ஓகே, ஸோ ஸோ டெம்ப்ளேட் ஸ்டார்டர் பேஜ் இங்க எப்படி இருக்குன்னா இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அ டெம்ப்ளேட்டட். ஓகே, ஏதாவது வேணும்னா சட்டம் மாதிரி ஓகேவா உள்ள பனியன் போட்டுட்டு கோட் மாதிரி எடுத்து மாட்டிக்கிட்டே இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கோட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் காமிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணி பிஃபோர் வி ஸ்டார்ட் இன்ட்ரோடக்ஷனா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கிட்ட குயிக் ஸ்டார்ட் பாருங்களா. லுக்கிங் டு குயிக்லி பூட்ஸ்ட்ராப் டு யோர் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பூட்ஸ்ட்ராப்பை ஆட் பண்ணணும்னா யூஸ் டிஎஸ் டெலிவர் எ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சிடிஎன். சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். யூஸ் எ பேக்கேஜ் மேனேஜர் ஆர் நீட் டு டவுன்லோட் சோர்ஸ் ஃபைல்ஸ். இந்த இடத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது இட்ஸ் அ சிடிஎன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க நமக்கு டெலிவரி பண்ற ஒரு சிஎஸ்எஸ். ஓகே, பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சிஎஸ்எஸ் கோடு. நீங்க நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் சிஎஸ்எஸ் கோடா மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே சிஎஸ்எஸ் கோடு. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் கோடை இந்த லிங்க்ல டோட்டலா ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ கோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா, அவ்வளவுதான். அதாவது ப்ரீ டிஃபைன் கோட்னே சொல்லலாம். ஒரு லைப்ரரி போயிட்டு நிறைய புக்ஸ் இருக்கும், எது வேணுமோ படிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட என்டையர் சிஎஸ்எஸ் இங்க இருக்கும், நம்ம எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வி டோன்ட் நீட் டு மேனுவலி ரைட் அ சிஎஸ்எஸ் எனிமோர். ஓகே, சரி, இது சிஎஸ்எஸ். லைக் வைஸ் பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வாட் தே ஆர் டூயிங்னா தே ஆர் ரிட்டன் ஆல் த ஜாவாஸ்கிரிப்ட் யூ வாண்ட் டு கிரியேட் அ வெப்சைட் அப்படின்ற மாதிரி. அது ஆல் த ஜாவாஸ்கிரிப்ட் சொல்ல முடியாது, எக்ஸப்ட் டைனாமிக் விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நெசசரி மினிமம் ஜேஎஸ் தான் இது, மினிமம் சிஎஸ்எஸ் தான் அங்கே இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்க சொல்ல அதில் அனிமேஷன்ஸ்லாம் இருக்காது, அதனால தான் மினிமம் சிஎஸ்எஸ் சொல்கிறோம். இங்கே பாருங்க, பண்டில் டாட் மினிமம் டாட் ஜேஎஸ், அதுலேயும் பண்டில் டாட் மினிமம் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா, இது ஒரு பண்டில். ஸோ இந்த பண்டில் அப்போ நம்ம எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இன்டர்நெட் மூலயமாவே ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு, இங்கே ஒரு ஜேஎஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல. ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபோல்டர் BOOTSTRAP பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக், ஆப்வியஸா நமக்கு தெரியும் யூனிட் ஓப்பன் VS கோட் அப்படின்ற மாதிரி. ஸோ VS கோட் லெஃப்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே, க்ளோஸ் எவ்ரிதிங். தப்பா இருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸோ we need to create a HTML, CSS அண்ட் JS தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் அதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ ஹோம் பேஜ் home.page. ஓகே, ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, ரீநேம் home.page.htmlனு வச்சுக்கோங்களேன். கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு டம்மி HTML ஃபைல் போட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு HOME ஹோம். ஸோ இப்போ இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னும் போது ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு எதுவுமே இல்லை, நான் ஹாய் அப்படின்னு டைப் பண்ண சொல்ல எனக்கு அந்த ஹாய். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வண்டர்ஃபுல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணும், என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு நேவ் பார் லாஸ்ட் டைம் அடித்தோம்.
எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? டேக் 30 மினிட்ஸ் ரைட் டு கிரியேட் அ நியூவா. ஸோ இப்போ நம்ம இந்த பூட் ஸ்டாப் வச்சு பண்ண போகிறோம். இந்த பூட் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிங்க்ஸை நம்ம கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணணும், இல்லைனா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். எங்கே ப்ரோ பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கும் போது டைட்டிலுக்கு அப்புறம் ஹெட்டில். ஸோ நீங்கள் ஹெட்டில் தான் இதை கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணணும், இல்லைனா இட்ஸ் ஒன்ட் ஒர்க். லைக்வைஸ் ஃபார் த ஜேஎஸ். ஓகே, அப்போ அங்கே இருக்க என்னது லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோடு இல்லையா, ப்ரீ டிஃபைன்டு கோடு இருக்கும். அந்த கோட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அந்த கோட்ஸ் கிளாஸ் நேம் வழியாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஹோம் பேஜ் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட home.css அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட home.css இருக்கு. இந்த homepage.html நான் என்ன பண்றேன், ஸ்கிரிப்டுக்கு கீழே லிங்க் டேக் அப்படின்னு நான் கொடுத்து நான் என்ன பண்றேன், ./home.css லிங்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த home.cssல டாட் ஓகே, ஸோ CENTR சென்டர் ஈக்குவல் டு DISPLAY டிஸ்பிளே ஓகே ஃப்ளக்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, இட்ஸ் அ கொஷின். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இது எதுக்காகன்னா, ஸோ நம்ம ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கு அப்புறம் அலைன் ஐட்டம் AL அலைன் ஐட்டம் சென்டர். நான் இப்படி கொடுத்துட்டேன்பா. கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் டேக்கும் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் டேக் கொடுக்குறேன் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும். ஓகேவா, ஸோ அதனால இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த சென்டரை மட்டும் காப்பி பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிவ் கிரியேட் பண்ணி, இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு டிவ் ஓகே, ஒரு டிவ் கிரியேட் பண்ணி இந்த டிவுக்குள்ள சும்மா ஏதாவது ஒன்று ஓகே இப்படி இருக்கு. இதான் அவுட்புட் பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட இப்படி இருக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஒரு கிளாஸ் நேம் நான் கிரியேட் பண்றேன், CLASSன்னு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட CENTR அப்படின்னு கொடுத்தா வாட் வில் ஹேப்பன்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் த சென்டர் ஆஃப் த டிஸ்பிளே இன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். நான் இன்ஸ்பெக்ட் பேஜ் போறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் டூல். ஓகே, செலக்ட் ஆன் எலமெண்ட் இதை கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்களா நமக்கு ஹைட் வந்து இந்த என்டையர் டிவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் வெர்டிகலா அது அலைன் ஆகும். ஓகேவா, ஸோ என்னடா சென்டர் வரலே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ஓகே, இந்த கேஸ் இங்க பாரு, இந்த டிவோட ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இல்லையா, அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டாட் சென்டர்னு கொடுக்க தேவையில்ல, ஏன்னா இது காமன் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா டிவ்னு ஆக்சஸ் பண்ணலாமா. இந்த இடத்துக்கிட்ட பாருங்க DIV, ஏன்னா ஒரு டிவ் தானே இருக்கு பாடியில. ஸோ இந்த இடத்துக்கிட்ட HEIGHT ஹைட்டுன்னு போட்டு 100% வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு கொடுத்தோம்னா இட்ஸ் அ ஃபுல் டிஸ்பிளே ஹைட்டா அது எடுத்துக்கும். இப்போ பாருங்க, இட்ஸ் அ சென்டர் ஆஃப் த டிஸ்பிளே. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹாயின் இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் அது சென்டரா தான் இருக்கும் இல்லையா. நான் இப்போ இங்க போயிட்டு ஜஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ என்னன்னா இங்க சென்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாலே போதும். ஏன் இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சி. ஓகே, ஆமா சி இப்படியும் கொடுக்கலாம். இங்க பாருங்க அடுத்தது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அலைன் வேணாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் X. இந்த இடத்துக்கிட்ட ஜேசினா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் C. இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, கண்ட்ரோல் S. இப்போ சொல்லுங்க அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ உங்களுக்கு இப்போ புரியுதான்னு பாருங்க. ஏசி இப்போ சி அப்படின்னு கொடுத்தனா சென்டர் ஆயிடும், அதாவது ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும். ஜேசின்னு கொடுத்தனா என்ன ஆகும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஏசின்னு கொடுத்தனா அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு காமன் டாட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் சீன் கொடுத்தனா பாருங்க இட்ஸ் அ சென்டர். இதுவே இந்த இடத்துக்கிட்ட ஜேசி அப்படின்னு கொடுத்தனா ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இல்லையா. ஸோ ஹரிசாண்டலா. இதுவே வெர்டிகலா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும், ஜேசியும் கொடுக்கணும், விசியும் கொடுக்கணும் இல்லையா, இல்லை ஏசி இல்லையா, ஏசி அலைன் ஐட்டம் சென்டர். இப்ப இது ஒரு லைப்ரரி மாதிரி ஒர்க் ஆகுது. என்னன்னா ஏற்கனவே ப்ரீடிஃபைன் கோட் இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கோடை ஜஸ்ட் யூஸ் பண்ண போறோம்.
லைக்வைஸ் இங்க நான் சொன்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப். இந்த பூட்ஸ்ட்ராப்ல இந்த இடத்துக்கிட்ட we have lot of codes. Okay, around huge codes, not only CSS but also HTML பாருங்க, JS. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஸோ இவ்வளோ கோட்ஸ் இருக்கு. இது சொல்லுங்க, இப்போ இது இவ்வளோ கோட்ஸ் இந்த மாதிரி காமன் ஃபைல்ஸ் அவங்கள கிரியேட் பண்ணா எவ்வளோ லேட் ஆகும்? ஸோ இதை யூஸ் பண்ணலாமா டைரக்டா? ஸோ ப்ரோ இது மட்டும்தானா ப்ரோ? இல்ல, ஒன்றும் நிறைய இருக்கு. இங்க பாருங்க காம்போனன்ட்ல. ஸோ கார்ட்ஸ் இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்டு கிரியேட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு லேட் ஆகும்? ஜஸ்ட் நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணா இந்த கார்டு அப்படியே ஒர்க் ஆகும்ன்ற, இந்த அவுட்புட் அப்படியே இருக்கும் எக்ஸாக்டா. ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கான கோட் இப்போ இங்க பாருங்க கார்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு நம்ம காப்பி பண்ண இந்த சிஎஸ்எஸ் கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்து கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் இசட், ஓகே, சிஏஆர்டி கார்டு நான் சர்ச் பண்றேன். இங்க பாத்தீங்களா கார்டுக்கு நான் ஜூம் பண்றேன் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஸோ பாருங்க கார்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பொசிஷன் ரிலேட்டிவ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் மினிமம் வித், ஓகேவா, வேர்டு விராப்பு, பிரேக் வேர்டு, பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் கிளிஃப், பார்டர் 1px, சாலிடு, ஆர்ஜிபிஏ, பார்டர் ரேடியஸ். ஓகேவா, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, எங்கெல்லாம் கார்டுன்னு இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. சூடோ கோட்ஸ், சூடோ எலமெண்ட்ஸ், லாஸ்ட் சைல்டு, கார்டோட ஃபூட்டர், கார்டோட ஹெட், கார்டோட டெக்ஸ்ட், கார்டு இமேஜ். ஸோ எவ்வளோ கோடு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இவ்வளோ கோட்ஸை நீங்க அடிப்பீங்களா கார்டுக்கு? இது எப்படி பார்த்தாலும் அபோ 100 லைன் வந்துடும். ஓகேவா, ஸோ நான் டைரக்டா அப்படி எப்படி சொல்றது, உங்க கோட் மாதிரி காமிச்சலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன், இந்த 100 லைன் கோடை நான் அடிக்காம ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா, இந்த பூட்ஸ்ட்ராப்ல இதை காப்பி பண்றது மூலயமா அங்க இருக்க சிஎஸ்எஸ் எனக்கு என்ன ஆகும், எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடம் தான் இல்லையா? ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கிரிப்டை இந்த இடத்துக்கிட்ட எனேபிள் பண்ணியிருக்கேன். இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் காப்பி பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட லிங்க், இதுதான் சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகேவா, அப்ப இந்த சிஎஸ்எஸோட கண்டென்ட் டெலிவரி, ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் கொடுக்குற அந்த கண்டென்ட் சிடிஎன் இல்லையா, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அவங்க ப்ரொவைட் பண்ற அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ் கண்டென்ட்டை இந்த இடத்துக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். லைக்வைஸ் ஃபார் த ஜேஎஸ். ஓகே, நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது லிங்க் ஓப்பன் பண்ணா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போது இது பாருங்க, இது வந்து ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட். இவ்வளோ ஜாவா ஸ்கிரிப்டை நீங்க அடிக்கவே தேவையில்ல, அழகா அதுவே என்ன பண்ணும், நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி இப்போ ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் நேவ் பாரை கிரியேட் பண்ணலாம்னு இப்பதான் சொன்னேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எக்ஸ், இந்த இடத்துல பாடிக்குள்ள நான் வந்துட்டேன். இந்த லிங்க்கு இந்த ஹெட்டுமே நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு. சிம்பிள், இங்க போறேன், அவுட்புட் இங்க இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அவுட்புட்ல எதுவுமே இல்லை, கார்ட்ஸ் போறேன். இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு, கெட்டிங் ஸ்டார்டட். இந்த இடத்துக்கு தான் இன்ட்ரோடக்ஷன், அதை எப்படி டவுன்லோட் பண்றது, ஸோ எல்லா ப்ரௌசர் டிவைஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும், பில்டு டூல் என்ன, வெப் பேக் என்ன, அக்சசிபிலிட்டி என்ன, இது எல்லாமே இருக்கும். ஓகேவா, இது போக போக நான் சொல்லித்தருவேன். ஸோ கஸ்டமைஸ் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லித்தரோம். ஓகே, தென் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ்ல நமக்கு தேவை ஒரு நேவ் பார். ஸோ இங்க பாருங்க, ஆல்ரெடி வி ஹாவ் திஸ் நேவ் பார். ஓகே, நான் அதை காப்பி பண்றேன், இந்த இடத்துக்கிட்ட வரேன், அவுட்புட் பாருங்க. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட வரேன், கண்ட்ரோல் வி. ஸோ என்னமா நடந்தது, வாட் வி டிட், ஸோ விபோர்ட் 800 கொடுத்தோமா இந்த இடத்துக்கிட்ட டிபுக்கு, அதனாலதான். ஸோ இப்போ பாருங்க நேவ் பார் வந்துச்சு, அவ்வளோதான், சிம்பிள். நேவ் பார் இஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஆல் த ஸ்க்ரீன் சைஸ் பாத்தீங்களா, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லயும் அந்த நேவ் பார் ஒர்க் ஆயிட்டு இருக்கு கரெக்டா, ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் நேவ் பார். இப்போ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுக்கோங்க, ஹோமா, அபோட்டா. ஸோ இந்த ட்ராப் டவுன்ல வேற ஏதாவது பேஜஸ்க்கு போறீங்களா, சர்ச் பண்ணணுமா, ஓகே, ஸோ இதை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்ப பூட்ஸ்ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஓவர் ரைடிங், இதை எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட பை சேஞ்சிங் ஒரே ஒரு கிளாஸ் நேம் நீங்க ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது ஓவர் ரைட் ஆகும். டிஃப்ளக்ஸ்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இன்னும் நிறைய காமிக்கிறேன் பாருங்க. பட்டன் இந்த இடத்துக்கிட்ட இங்க பாருங்களேன் இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட பட்டன் அவுட்லைன் சக்சஸ் அப்படின்றத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்காது, நார்மலா சிஎஸ்எஸ்ஏ இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படிதான் இருக்கும். சரி, ஒருவேளை
ப்ரோ இது HTML கோடு தானே ப்ரோ, ஒருவேளை இந்த சிஎஸ்எஸ் நான் எடுத்துட்டா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா நீங்களே பாருங்க என்ன ஆகுதுன்னு. இந்த லிங்க் தானே சிஎஸ்எஸ், இதை நான் எடுத்துடுறேன். ஓகே பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் என்னது என்னோட கோடு. ஸோ நான் HTML அடிச்சிருந்தா ஒருவேளை இப்படிதான் இருக்கும். ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அங்க இருக்க சிஎஸ்எஸ். இப்போ புரியுதா பூட்ஸ்ட்ராப்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. இட்ஸ் ஆல்சோ ஏ ஜேஎஸ். ஏன்னா பட்டன் பாருங்க, ஆன் கிளிக் பண்ண சொல்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது ஜேஎஸ். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா சிஎஸ்எஸ்ல? we need a JS, right? That's why on click need to expand something, right? So அப்ப இந்த HTML CSS JS இது மூணுத்தையும் ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்றதுக்கு பூட்ஸ்ட்ராப் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா, ஒரு லேஅவுட் ப்ரொவைட் பண்றாங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ லேஅவுட் அப்படின்ற மாதிரி இல்லையா? சரி, இப்ப ஒரு நேவ் பார் பண்ணிருக்கோம். இப்போ சொல்லுங்க, இதுல இங்க பாருங்களேன் நேவ் பார் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நம்ம சைட்டுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க, நல்ல பேரை சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம தமிழ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட TAMIL TOD தமிழ் கோடி. ஸோ இப்போ தமிழ் கோடிங் அகாடமி வச்சாச்சு. ஓகேவா, இந்த கேஸ் நம்ம இங்கே லோகோ வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ we need a logo, ரைட்? ஸோ ஃபார் தட் வாட் we are doing, ஸோ இந்த இடத்துக்கிட்ட மேனேஜ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கோயிங் டு ஓப்பன் த அக்கௌண்ட். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓகே சேவ் இமேஜ் கொடுத்து நீங்கள் லோக்கலில் வச்சாலும் சரிதான், இல்லையா நீங்கள் காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து டேரெக்டாக இங்கே வச்சாலும் சரிதான். ஓகேவா, அவுட்புட் போயிடுறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் டேக் சோர்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆங்கர் டேகையும் இந்த இமேஜ் டேகையும் ஜஸ்ட்டு கட் பண்ணி ஒரே ஒரு டிவ்வில் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஸோ இப்போ சிஎஸ்எஸ்லாம் நம்ம அடிக்கவே தேவை, ஏன்னா ஆல்ரெடி அங்கே சிஎஸ்எஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா என்ன நடக்குமா? அப்போ இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா டிஃப்ளக்ஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் அடித்தா போதும், அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், பூட்ஸ்ட்ராப் ஸ்னிப்பட்னு நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா, இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஓகேவா ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இமேஜுக்கு வித் கொடுக்கும், WIDTH வித் அப்படின்னும் போது நான் வித் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 40 பிக்சல் இஸ் எனஃப். ஓகேவா, ஸோ இப்போ ஒன்றும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ இமேஜுக்கு ஒரு கிளாஸ் நேம் CLASS கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட ROUNDED ரவுண்டட் சர்க்கிள், இது வந்து பூட்ஸ்ட்ராப் நேம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் சர்க்கிள் அப்படின்னு நான் ஒரு நேமை யூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா Ctrl+V பார்டர் ரேடியஸ் 50% இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா, ஸோ டேரெக்டாக என்ன ஆகும், இந்த கோடு இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கும். அதனால என்னோட அவுட்புட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட GAP5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, கேப் -5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ரெண்டுத்துக்கும் கேப் அவ்வளோ தூரம் இருக்குது. -5 வேண்டாம், 3 இஸ் வேணும். ஓகே, கேப் 3. இப்போ பாருங்களா எவ்வளோ பக்காவாக பண்ணிட்டு வந்துட்டு. இதே நம்ம பண்ணணும் லாஸ்டா இல்லையா, ஞாபகம் இருக்கா யாருக்கலாம்? கடைசியாக நம்ம இதை ட்ரை பண்ண சொல்ல ஹாஃப்னா இட் டேக் ஆஃப்னா. ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துக்கிட்ட அந்த கேப் 3 சர்ச் பண்ணுறேன். ஓகே, எங்கே இருக்குன்ட்டு கேப் 3க்கு கேப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 rem இம்பார்ட்டன்ட் REM 16 பிக்சல் 1 REMனா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட டிஃபால்ட்டாக என்ன பண்ணுது, இங்கே இருக்க சிஎஸ்எஸ் எடுத்துக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இங்கே இருக்க சிஎஸ்எஸ் இங்கே பாருங்க, இங்கே இருக்க சிஎஸ்எஸ் அது எப்படி எடுத்துதோ. ஓகே, இப்போ JCACன்னு கொடுக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட இல்லையா அலைன் செட்டா. ஸோ இதுவுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேணும்னாலும். ஓகே, ஸோ எப்படி எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ், ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஆஃப்லைனில் வேணுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா, ஸோ we need to do something, right? ஸோ இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான ஒரு நேவ் பார் ரெடி. ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்? how much time I taken to create this one?
I think 5 minutes, 5 to ஸோ 10 minutes. ரேப்பிட் டெவலப்மெண்ட், இதுக்கு பேர் தான் ரேப்பிட் டெவலப்மெண்ட். ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ டைம் பண்ணுறேன். அப்போ நான் மட்டுமே பண்ணுறதா இருந்தா ஸோ இட் டேக் மோர் தென் 30-40 செகண்ட்ஸ். தட் ஃபீட் கோடு பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், தென் வந்துட்டு இமேஜ் எடிட் பண்ணேன். ஒரு 40 to 50 செகண்ட்ஸா, அதிகபட்சம் ஒரு 2 minutes இஸ் எனஃப் டு கிரியேட் திஸ் ஒன், ரைட்? அப்போ ரேப்பிட் டெவலப்மெண்ட் பாருங்க. ஸோ நார்மல் ஒரு சார்ஜுக்கும் ரேப்பிட் சார்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப வேகமா இல்லையா? அப்போ வெப் டெவலப்மெண்ட்டையே நம்ம ரேப்பிடா பண்ண முடியுமானா அது பூட்ஸ்ட்ராப்ல மட்டும் தான் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப வேகமா. ஸோ எப்படின்னா, ஒரு 6 months ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும்னா அதை 1 monthல முடிக்கணும்னா யூ நீட் டு கோ வித் பூட்ஸ்ட்ராப். ஓகே, ஸோ டெஃபினெட்லி வித் பூட்ஸ்ட்ராப் வி கேன். ஸோ இப்போ பாருங்க, அடுத்தது என்னென்னலாம் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு லேண்டிங் பேஜ்னா நமக்கு என்ன இருக்கணும்? நேவ் பார் இருக்கும். ஓகேவா, தென் ஆஃப்டர் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நேவ் பார்லேயே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் நேவ் பார்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லோகோஸ் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை காப்பி பண்ணி அந்த இடத்துக்கிட்ட போட்டுட்டு ஜஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி வரணும்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி போட்டுட்டு சோர்ஸை மட்டும் எடிட் பண்ணாலே போதும். ஓகேவா, வரதும் பண்ண தேவையில்ல. ஓகே, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், அதுதான் இந்த விஷயம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, டார்க் நேவ் பார் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட நேவ் பார்ல ஆல்ரெடி இதான் நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி நேவ் பார் லைட் பிஜி லைட் அப்படின்னு இருக்கு. நான் அந்த இடத்துக்கிட்ட நேவ் பார் டார்க் பிஜி டார்க்னு கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கு லைட்டுக்கு பதிலாக நான் டார்க்னு கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன் பாருங்க, இந்த லைட்டுக்கு பதிலாக கண்ட்ரோல் டி அடுத்த இன்ஸ்டான்ஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட DARK டார்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இட்ஸ் என்டையர்லி டார்க் மோட். இப்போ சொல்லுங்க, இந்த டார்க் மோட் லைட் மோட்ல ஒரு மேட்டரே கிடையாது இல்லையா? இட்ஸ் சிம்பிள். ஸோ யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு கிரியேட் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாடியில் நான் பண்ணுறேன், இதை டூகிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டையும் டூகிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப்போட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ரேப்பிடாக குயிக்காக ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஓகேவா, ஜஸ்ட் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வி கேன் யூஸ் த கார்ட்ஸ். எபிலிட்டி கோடிங் போங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப்ல இந்த இடத்துக்கிட்ட பூட்ஸ்ட்ராப் CSS அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட டைப்போகிராஃபினா ஃபுல்லாக டெக்ஸ்ட் மேனிப்புலேஷனுக்கு என்னென்ன கிளாஸஸ். ஓகேவா, லைக் வைஸ் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இட்ஸ் அரௌண்ட் 100 கிளாஸஸ் ஒன்லி. நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இதை மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். மெமரைஸ் பண்ணுறதுன்னா தட் மீன் படிக்கிறது இல்லை. ஓகே, இது யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், மார்ஜின் 0னா மார்ஜின் 0 இம்பார்ட்டன்ட். இது பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ், இது CSS கோடு. இப்போ இந்த கோடை நீங்கள் அடிக்கிறதுக்கு பதிலாக M0 அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சிருச்சு. இப்போ M1ன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்? இட் டேக் சம் மார்ஜின். M2, M3, M4, M5. மார்ஜின் ஆட்டோனா என்னது? மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ இம்பார்ட்டன்ட், மார்ஜின் ரைட் ஆட்டோ இம்பார்ட்டன்ட். மார்ஜின் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மார்ஜின் ஆட்டோ சென்டரில் வந்துடும். ஓகேவா, சென்டர் த எலமெண்ட் ஹரிசாண்டலி வித்தின் இட்ஸ் பேரண்ட். ஒரு பேரண்ட்ல ஒரு எலமெண்ட்டை சென்டர் பண்ணலாம், மார்ஜின் வச்சு சென்டர் பண்ணலாம். மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் ரைட்டு, லெஃப்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். லைக் வைஸ் ஃபார் த பேடிங். அப்போ மார்ஜின் கற்றுக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ண தேவை? ஸ்பேசிங்கில் மார்ஜின் படிச்சிட்டிங்கன்னா பேடிங் படிக்க தேவை. பீன்றதை மட்டும் தான் மாற்ற போறீங்க. ஓகே, ஸோ தென் வித்து, ஹைட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னது? கஸ்டம் கிளாஸஸ். கஸ்டமாக நம்மளும் கிளாஸஸ் பண்ண முடியும். ஓகேவா, இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ கஸ்டமைஸ் பண்ண முடியல, அதுக்காக இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே புரியும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், இப்போ டெக்ஸ்ட் லெஃப்ட், டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தாலே போதும். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் சென்டரை நான் பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டாட் SCCTI செக்ஷன் 1 அப்படின்ட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி உள்ளே வந்து ஒரு H3 கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட VLCOME வெல்கம் டு TCA அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட CLASS ஒரு கிளாஸ் நேமை கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் சென்டரை கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வாட் ஹேப்பனிங்? இட் இஸ் சென்டர். அப்போ இந்த டெக்ஸ்ட் சென்டர் என்ன பண்ணுது? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்குது. இந்த பூட்ஸ்ட்ராப்ல எல்லா கிளாஸஸும் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பூட்ஸ்ட்ராப் தான். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட பேடிங்.
ஸ்பேசிங் பார்த்தோம். பேடிங் இப்போ சொல்லுங்க, இதுக்கு பேடிங் டாப் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட்டு, பேடிங் டாப். இப்போ பேடிங் டாப் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேடிங் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் பாருங்களேன். பேடிங் 5. ஓகே, நான் பேடிங் பீன் தான் கொடுத்தேன், கீழே வந்துருச்சு பாருங்க. பேடிங் 1 2 3 4 5. இந்த பேடிங் 5 இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வைஸா பேடிங் லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இது அப்ளை ஆகும். பேடிங் வந்து மீடியம் ஸ்க்ரீன். மீடியம் ஸ்க்ரீன் என்னது? 768 to 992 இல்லையா? கரெக்டு தானே? பூட்ஸ்ட்ராப் பிரேக் பாயிண்ட்ஸ் மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, பேடிங்லே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் வி கேன் ஏபிள் டு எடிட். அந்த ஸ்க்ரீன் சைஸ்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் பேடிங் 5 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இட்ஸ் பக்கா இல்லையா? பேடிங் 5 அதுவே பேடிங் எடுத்துருச்சு. டிஃபால்ட்டாகவே என்னது, ஹெட்டிங்க்கு கீழே மார்ஜின் இருக்கும். இப்போ இந்த மார்ஜின் எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகே, ஸோ மார்ஜின் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தட் மார்ஜின் வில் பி கான். பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் இந்த மார்ஜின் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ரேப்பிடா, ரொம்ப ரேப்பிடா நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டேபிள். ஓகே, ஐ வாண்ட் டு அரேஞ்ச் அ டேபிள். இந்த இடத்துக்கிட்ட TABLE டேபிள்ஸ் கண்டென்ட்ல இருக்கு டேபிள். இந்த டேபிள்ல இந்த மாதிரி நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும்னா ஸோ இட்ஸ் டேக் டூ மச் ஆஃப் டைம். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்துட்டு வெல்கம் டு TCA அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு என்ன பண்றேன், அந்த டேபிளை ஜஸ்ட் ஸோ டேபிள் நாங்கள் காப்பி பண்ணி போட்டோம்னா அந்த டேபிள் இங்கே வந்திருக்கும். இட்ஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் டேபிளாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் இட்ஸ் ரெஸ்பான்சிவ் டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கிட்ட. ரொம்ப ரேபிடான டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணி ஹவு மச் டைம் இட் வில் டேக். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், ஒன்றும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த டேபிளில் இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, டேபிள் ஸ்ட்ரைப்டு. ஓகே, ஸோ இந்த கிளாஸஸை ஜஸ்ட் டேபிள் கிளாஸஸ்ல இந்த இடத்துக்கிட்ட டேபிளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துக்கிட்ட Ctrl V ஜஸ்ட் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பாருங்க, நார்மல் டேபிள் இப்போ டேபிள் ஸ்ட்ரைப். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளா மாறும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்க ஒன்றும் நிறைய இருக்கு ஹோவர். ஓகே, இங்க பாருங்க, டேபிள் ஸ்ட்ரைப், டேபிள் சக்சஸ்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ டேபிள் ஹோவர். இந்த டேபிள் ஹோவர் என்ன பண்ணுன்னா நீங்க வந்து ஹோவர் எஃபெக்ட்லாம் போயிட்டு பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் பாருங்க, ஹோவர் எஃபெக்ட் இல்லை. நான் என்ன பண்றேன், டேபிள் ஸ்ட்ரைப்டு பக்கத்துல டேபிள் ஹோவர் நான் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ காட் ஹோவர் எஃபெக்ட் ரைட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரோ கம்மியா இருக்கு. நான் என்ன பண்றேன், மல்டிபிள் ரோஸ் என்கேஜ் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க ஹோவர் எஃபெக்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும், ரொம்ப வேகமா ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை போடலாம், டிசியோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வேகமாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, ஒரு 4 ரோ போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஒன்று என்னென்னலாம் பண்ணலான்னு அமைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காண்டாக்ட் பேஜ் பண்ண போறீங்க. ஓகேவா? டோட்டலாக ஒரு காண்டாக்ட் பேஜ் பண்ண போறீங்க, அதுக்கு ஃபார்ம் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க, இமெயில் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி, இல்லை டெக்ஸ்ட் ஏரியான்ற மாதிரி கூட உங்களுக்கு ஃபார்ம் தேவைப்படலாம். ஓகே, ஸோ காண்டாக்ட் ஃபார்ம் எதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபார்ம் கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறையா இருக்கும். இங்கே பாருங்க டெக்ஸ்ட் ஏரியான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தேவை. ஓகே, ஸோ we need to go with காண்டாக்ட் பேஜ். இப்போ நீங்கள் காண்டாக்ட்னு ஒரு பேஜ் பண்ணுறீங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல லிங்க்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேவ் பார் இல்லையா, இந்த நேவ் பார்ல எங்க இருக்கு லிங்க்னு, இதோ இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ட்ராப் டவுன் லிங்க். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன், இந்த டிசேபிள்டுன்னு இருக்குல்ல, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ எனக்கு டிசேபிள்டா எனக்கு தேவைப்படாது. இது ஏன் டிசேபிள் இருக்குன்னா நமக்கு இந்த கிளாஸ் டிசேபிள்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை டேரெக்டாக நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு லிங்க்குக்கு பதிலாக CONTACT கான்டாக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, நான் கான்டாக்ட் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பேஜ் போகணும். இப்போ எனக்கு கைட் பண்ணுங்க நான் என்ன பண்ணணும்ட்டு. ஐ நீட் டு கிரியேட் அ கான்டாக்ட் பேஜ், ரைட்? CONTACT.html. இப்போ கான்டாக்ட்.html நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் HTML5 ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட CONTACT கான்டாக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துக்கிட்டையும் நான் கான்டாக்ட் அப்படின்னு பாடியில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணால் கான்டாக்ட் பேஜுக்கு போகணும். ஆப்வியஸாக கான்டாக்ட் பேஜில் ஒரு ஃபார்ம் இருக்கு போகணும் இல்லையா? ஸோ we need to contact with admin, ரைட்? ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜ் வாங்க. இதெல்லாம் நம்மளோட ஆப்வியஸான நம்மளோட ஓன் கோடு தான். ஓகே, இதுதான் மேனிப்புலேஷன். இப்போ கான்டாக்ட்.html hrefல கொடுப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே சரி, இப்போ கான்டாக்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். கான்டாக்ட் பேஜ் போயிடுச்சு. ஓகேவா? கான்டாக்ட் பேஜில் எனக்கு நேவ் பார் இல்லை. ஓகே, ஸோ அகெயின் ஐ நீட் டு கிரியேட் திஸ் நேவ் பார் இன் கான்டாக்ட் பேஜ். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, நான் இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டிங் இல்லையா? ஸோ ஹெட்டிங்கில் கண்டிப்பாக பேஜஸ்லாம் மறக்கக்கூடாது. இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த லிங்க் ஓகே, இதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஹெட்டிங்கில் கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும். ஓகே, அப்போ தான் தட் ஒன் வில் ஒர்க். இப்போ நம்ம கான்டாக்ட் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த கான்டாக்ட் பேஜில் ஐ நீட் டு கிரியேட் அ ஃபார்ம், ரைட்? கான்டாக்ட் பேஜில் ஃபார்ம், நான் ஒரு ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டாக இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, கான்டாக்ட் பேஜில் இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாட் என்ன பண்ணியிருக்கேன், CONTACT கான்டாக்ட் -FOR கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்றது ஒரு டிப். இதை நான் கிரியேட் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஃபார்மை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஃபார்ம் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்டு எனக்கு தேவைப்படாது, டெக்ஸ்ட் ஏரியா தான் தேவைப்படும். அதை நம்ம இப்போ ஓவர் ரைட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு சென்டராக வரல. இதை எனக்கு டிஸ்பிளே சென்டர் வரதுக்கு யாராச்சும் கைட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கான்டாக்ட் ஃபார்மில் இது ஒரு டிவ். இந்த டிவ் எனக்கு சென்டர் வரணும். ஆப்வியஸாக இந்த டிவுக்கு என்ன இருக்காது, ஹைட்டுமே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன இருக்கணும், இதை ஃபுல் ஹைட்டு கொடுத்து எனக்கு சென்டர் வைக்கணும். சொல்லுங்க இது எப்படி பண்ணலான்ட்டு. வித்து கொடுக்கணும். சரி, வித் இருக்கு, ஹைட் கொடுக்கணும். ஹைட் கொடுத்து சென்டர் ஆகணும். இப்போ இந்த ஃபார்மை சென்டர் பண்ணணும்னா இந்த கிளாஸ் நேம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி இங்க home.css இருக்கு இங்க. ஓகே, இது அப்ளை ஆனா இதுதான் சென்டருக்கான கிளாஸ் இல்லையா? இதுதான் சென்டருக்கான கிளாஸ் ஆப்வியஸா. ஸோ நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க பூட்ஸ்ட்ராப்ல இருந்து அதை அப்ளை பண்ணலாம். பூட்ஸ்ட்ராப்ல இருந்து எப்படி அப்ளை பண்றதுன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் போயிட்டு கான்டாக்ட் ஃபார்ம்ல நீங்க ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னிப்பட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த ஸ்னிப்பட்ல வந்து டி ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ டி ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்தனா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரிப்பா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆயிடுச்சு. இப்போ அலைன் ஐட்டம் சென்டர், இந்த இடத்துல ALIGN அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இப்போ சிஎஸ்எஸ் அடிக்காம என்ன ப்ரோ அசால்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவ்வளோதான். சிஎஸ்எஸ் தேவையில்லை, லிட்டரா தேவையில்லை. இந்த இடத்துக்கிட்ட அலைன் ஐட்டம் சென்டர். இப்போ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு இந்த டிவுக்கு பாத்தீங்களா, இந்த டிவுக்கு ஹைட் கம்மியா இருக்கு, அதனாலதான் இது அலைன் ஐட்டம் சென்டர் ஆகுது. இந்த இடத்துக்கிட்ட நான் ஹைட் என்ன செட் பண்ணணும், இந்த நேவ் பாரை விட இந்த நேவ் பாரை மைனஸ், அதாவது 100% வியூ போர்ட் ஹைட்னா இது ஃபுல்லா, அதுல இந்த நேவ் பார் ஹைட்டை மைனஸ் பண்ணணும். அதுதானே கரெக்டு, அதுதானே கரெக்டு. ஸோ அப்ப இந்த இடத்துக்கிட்ட நான் 100% வியூ போர்ட் ஹைட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, வியூ போர்ட் ஹைட் 100ன்றது பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ். ஒருவேளை நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இப்பயுமே சென்டர் ஆயிடும், பட் ஆனா இது சென்டரா இருக்காது உங்களுக்கு. ஸோ ஏன்னு சொல்றேன், இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, வியூ போர்ட் ஹைட் 100 அப்படின்னு கொடுத்தா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 100 வியூ போர்ட் ஹைட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம அப்படி கொடுக்க கூடாது. இந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட கம்மியா இருக்கு. ஸோ ஆனா அதுக்கு பதில் இந்த கான்டாக்ட் ஃபார்ம் இப்பதான் கால்க் ஃபங்க்ஷன்லாம் அந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்மை நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ இது home.css. ஓகே,
இந்த எடுத்துக்கிட்டா ஏன்னா சிஎஸ்எஸ்ன்றது நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அந்த இடத்துக்கு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த காண்டாக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். CONTACT காண்டாக்ட் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம் காண்டாக்ட் அப்படின்றத. ஓகே, காண்டாக்ட் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு இந்த சிஎஸ்எஸ்ஸை இந்த HTML நீ என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவர் ரைடிங். நான் சொன்னேன் இல்லையா, எப்பயாவது ஒரு வாட்டி தேவைப்படும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட LINK என்னதான் பூட்ஸ்ட்ராப் வந்து ரேபிட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் இல்லையா? அப்பதான் நமக்கு தகுந்த மாதிரி அதை மாற்ற முடியும். இப்போ இந்த காண்டாக்ட் டாட் சிஎஸ்எஸ்ல வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துக்கிட்ட காண்டாக்ட் ஃபார்ம்ல நான் அதோட ஹைட்டு, காண்டாக்ட் ஃபார்ம்னா இந்த டிவ்வோட ஹைட்டு. ஓகேவா? இங்க பாருங்க, இதுக்கு எந்த ஒரு ஹைட்டுமே இந்த இடத்துக்கிட்ட இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், யூட்டிலிட்டி கிளாஸஸ் அப்படின்னு வருது. ஏன்னா இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல இருந்து அதுவே எடுத்துக்குது. ஓகே, இது பாருங்க காண்டாக்ட் டாட் சிஎஸ்எஸ்னு வருது. இது என்னது? காண்டாக்ட் டாட் சிஎஸ்எஸ் நம்ம கிரியேட் பண்ண சிஎஸ்எஸ் ஃபைல். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நான் என்ன பண்றேன்னா ஹைட் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க, HIGHT ஹைட். இப்போ எனக்கு இது ஃபுல் ஹைட்டு, ஆனா நேவ் பாரோட ஹைட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ நேவ் பாரோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நேவ் பாரை இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுதான் நேவ். இந்த நேவை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணா இந்த இடத்துல பாக்ஸ் மாடல பாருங்க 48 இருக்கு. 8 8 16 56 தான் நேவ் பாரோட ஹைட். அப்ப இந்த இடத்துக்கிட்ட 56 தான் நேவ் பார் ஹைட். CALC கால்க்ல 100 வியூ போர்ட் ஹைட் மைனஸ் 56 பிக்சல். இப்ப அந்த நேவ் பாரோட ஹைட்ல நம்ம இதை கொடுத்துட்டோம். இப்ப பாருங்க ஆக்சுவல் சென்டர்ல இருக்கு பாருங்க, கரெக்டா? பக்கா சென்டர்ல இருக்கு இல்லையா? இதுதான் ஆக்சுவலா. ஸோ இப்போ இதுவே நான் இதை மேனுவலா ரைட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மொபைல் ஸ்கிரீனுக்கு செட் ஆகுமா? செட் ஆயிருக்குமா? பூட்ஸ்ட்ராப் என்ன பண்ணுது? நீங்க ஆக்சுவலா ஒரு ஸ்கிரீனுக்கு தான் நீங்க கோட் அடிக்கிறீங்க, அது எல்லா ஸ்கிரீனுக்கும் என்ன பண்ணுது பாத்தீங்களா? இதான் மொபைல். இதே பேஜை நான் என்ன பண்றேன், ஹோம் பேஜுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹோம் கிளிக் பண்ணால் லோகோ கிளிக் பண்ணாலும் ஹோம் பேஜ் போகணும். பட் ஏன் எனக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜில் அதை நம்ம செட் பண்ணணும் அந்த மாதிரி, இல்லைன்னா அது எனக்கு வராது. ஓகே, இதுதான் நேவ் பார். நேவ் பார்ல இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா இதுதான் இல்லையா? ஸோ இதுதான் ஐகான், இதில் ஆங்கர் டேக் தமிழ் கோட் அகாடமி கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், HRF. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஹோமுக்கு போகும். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, எங்கே இருக்குது ஹோம் அப்படின்றது, ஹோம் இல்லையா? டிஃபால்ட்டாக ஹோமில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் சரி, ஓகே நான் வர இப்படி போட்டுட்ருக்கேன், பழைய ரியாக்ட் அப்படி தான் போடுவோம். ஓகே, ஸ்லாஷ்னா ஹோம் பேஜ்னு அர்த்தம் ரியாக்ட்ல. ஸோ டு கோ வித் ஹோம் பேஜ் ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் HRFல டாட் ஸ்லாஷ் HTML காண்டாக்டில் ஹோம் பேஜ். இப்போ பாருங்களேன், இதை நான் கிளிக் பண்ணாலும் ஸோ நான் காண்டாக்ட் பேஜில் இருக்கேன் இல்லையா? காண்டாக்ட் பேஜில் நான் என்ன பண்ணலை, இதை நான் அப்டேட் பண்ணலை. ஏன்னா இது எங்கே இருக்குது, ஹோம் பேஜில் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது எல்லா பேஜ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை எங்கேயுமே அப்டேட் பண்ணணும். ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஓகே, சரி, நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க வாட் கோயிங் டு ஹேப்பன், ஹோமை கிளிக் பண்ணும்போது கோயிங் டு ஹோம் பேஜ், காண்டாக்ட் கிளிக் பண்ணும்போது கோயிங் டு காண்டாக்ட் பேஜ். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட இட்ஸ் ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும் எனக்கு, இதனால இட்ஸ் மொபைல் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ பாருங்க மொபைல் ஐஃபோன் வச்சிருக்கேன் நான். இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணா இட்ஸ் கோயிங் டு ஹோம். நான் லார்ஜ் ஸ்க்ரீனில் தான் நான் கிரியேட் பண்ணேன். இந்த இடத்துக்கிட்ட ஏன் சின்னதாக அழகாக எப்படி ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக எனக்கு வந்துச்சு, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் பூட்ஸ்ட்ராப். இப்போ சொல்லுங்க, ஸ்டைலிங் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த ஆர்கிடெக்சர், இந்த லே அவுட் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல, பூட்ஸ்ட்ராப் நமக்காக பண்ணுது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரேப்பிடாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேகமாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தென் சொல்ல போனால் சிஎஸ்எஸ் ரொம்ப கம்மி. இங்கே பாருங்க சிஎஸ்எஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்ஸே வேற இல்லை, நம்ம கிரியேட் பண்ணதே அவ்வளோதான் சிஎஸ்எஸ். ஹோமில் சிஎஸ்எஸ் கிடையாது. ஸோ ஹோமை கூட நான் ஹோம் பேஜ்னு கொடுத்துருக்கேன், இதை ரீநேம் பண்ணிக்கலாம் அழகா ஒரே மாதிரி ஹோம் டாட் HTML. ஓகே, லைஃப் சர்வர் தான் திரும்பியும்
லைவ் சர்வர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்க, இதுதான் ரேபிட் டெவலப்மெண்ட். இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், வாட் எல்ஸ் வி கேன் ஏபிள் டு ஆட் அப்படின்ற மாதிரி பூட்ஸ்ட்ராப்ல இங்க நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இப்போ காண்டாக்ட் ஃபார்ம் பாருங்களேன். ஸோ காண்டாக்ட் பேஜ்ல காண்டாக்ட் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கு, ஆனால் இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கு. காண்டாக்ட் ஃபார்ம் இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவல் காண்டாக்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். ஸோ ஃபார்ம்ல ஓவியூவில் ஃபார்ம் கண்ட்ரோலில் போயிட்டு இங்கே எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஏரியா இந்த டிவோ மட்டும் காப்பி பண்ணி, ஓகே, இந்த டிவோ மட்டும் காப்பி பண்ணி காண்டாக்ட் பேஜில் ஸோ நம்மளோட அவுட்புட் போயிடலாம். இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, டிவ் செக் மீ அவுட் முன்னாடி பாஸ்வேர்டுன்ட்டு ஒரு டிவ் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் நான் அப்படி போட்டுட்டேன்னா என்ன நடக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஏரியா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபீட்பேக் FEEDBACK ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. காண்டாக்ட் ஃபார்மஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல செக் மீ அவுட் பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அக்ரி விஜயா டிவி டேர்ம்ஸ் அண்ட் CONDITIO டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்க, அழகான ஒரு ஃபார்ம் ரெடி. ஓவர் எஃபெக்ட் எல்லாத்தோட மொபைல் ரெஸ்பான்சிவா. ஓகே, ஸோ ஈஸிலி வி கேன் ஏபிள் டு டூ திஸ் ஒன் வித் என்னது பூட்ஸ்ட்ராப். ஸோ இந்த இடத்துக்கு ஸ்லாஷ் ஹோம் பேஜ்னு இல்லவே இல்லையா. ஸோ எங்கேயாவது நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா இது ஒரு தொல்லை. ஓகே, ஸோ எடிட் பண்ணீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் எடிட் ஆகாது. இந்த இடத்துக்கு பாருங்க, இங்கே சர்ச் இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா குளோபலாக என்ன பண்ணணும், இந்த நேமில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை சர்ச் பண்ணணும். அதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஜை மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த பேஜ் எடுத்துட்டு home.html இங்கே ரீப்ளேஸ் பட்டன், ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கேட்கும். 2 ஃபைலில் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். நான் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி பேக் வரேன். தென் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுட்டு இப்போ பாருங்க, காண்டாக்ட் ஹோம் பேஜ். நான் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி மொத்தமாக இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஃபோல்டரில் எத்தனை ஃபைல் வச்சுருந்தாலும் சரி, 100 ஃபைல் வச்சுருந்தா 100 ஃபைல்லே சர்ச் பண்ணுவோம். அதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ சூப்பர். ஸோ இன்னும் போக போக நிறைய ஷார்ட்கட்ஸ் கற்றுத்தரேன். ரியாக்ட்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவீங்க இதை. ஓகேவா, சரி டிவ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஒன்று என்னென்னலாம் இருக்கு காம்பனன்ட்ஸ்ல நிறைய இருக்கு. ஓகே, தேர் இஸ் ஆஃப் கேன்வாஸ், தேர் இஸ் அ மாடல், ஓகே, தேர் இஸ் அ ட்ராப் டவுன். பட்டன்ஸ் பாருங்களேன், நீங்கள் போயிட்டு ஒரு பட்டன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்ல. இந்த சக்ஸஸ் பட்டன், டேஞ்சர் பட்டன், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, சக்ஸஸ் அண்ட் டேஞ்சர் நீங்கள் ரெண்டத்தை மட்டும் காப்பி பண்ணுங்க. உங்களுக்கு எங்கே பட்டன் வேணும்னு சொல்லுங்க. ஸோ தேட் வி கேன் ஏபிள் டு கிரியேட் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜில் ஸோ நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன், டூகுள் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேலை முடிஞ்சிச்சுன்னா செக்ஷன் 1 டூகுள் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த டேபிளுக்கு கீழே நான் ஒரு பட்டன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். டாட் ஸோ BUTTON பட்டன் பாக்ஸ் அப்படின்னா ஏன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா நீங்கள் நார்மலாக பட்டன் போட்டிங்கன்னா ஒருவேளை பட்டனில் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேமில் உங்களுக்கு என்ன இருக்கும், சிஎஸ்எஸ் கோடு இருந்ததுன்னா அப்படி இருக்காது. BTN அப்படின்னு தான், BTN நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பட்டனுக்கான சிஎஸ்எஸ் அப்ளை ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுல்ல, அதனால நான் எல்லாத்துக்கும் பாக்ஸ் சேர்த்துப்பேன். பாக்ஸ் இல்லை கண்டெய்னர், ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டபிளாக நேம் சேர்த்துப்பேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நான் 2 பட்டன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் என்னன்னா இந்த கலர் வச்சு கிரியேட் பண்ணால் தீமில் எவ்வளோ லேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக என்னால் கிரியேட் பண்ண முடியுதா. லைக் வைஸ் தான் பட்டன் குரூப், நிறையா பட்டன்ஸ் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இந்த மாதிரி கம்பைண்டா. கார்ட்ஸ் இப்போ பாருங்களேன், ஒரு கார்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட இந்த கார்ட்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிரியேட்டிங் டாட் இந்த இடத்துக்கிட்ட டாட் CA கார்டு கண்டெய்னர்னு கொடுக்கலாம், கார்டு பாக்ஸ்னு கொடுக்கலாம். தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கார்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஆனால் இந்த கார்டுக்கு எனக்கு எந்த ஒரு இமேஜுமே இல்லை. ஓகேவா, டிஃபால்ட்டாக எந்த ஒரு இமேஜுமே இல்லை. ஸோ வில் டு லோட் சம் இமேஜ். ஓகே, வில் டு லோட் சம் இமேஜ். இந்த இடத்துக்கிட்ட CARS IMAGE ஃப்ரீ பிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ பிக்கில் ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் இமேஜ் இருக்கும். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணாலும் யூ கேன் ஏபிள் டு லோட். ஸோ நான் வந்து இதில் இருந்து ரேண்டமாக இமேஜஸ் எடுத்துக்கிறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸில் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் இதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்களா, ஸோ வி காட் அ கார்டு. அப்போ சிம்பிளாக ஒரு கார்டை எப்படி கிரியேட் பண்ண முடிஞ்சது என்னால். இந்த இடத்துக்கிட்ட ஸோ பேடிங் Y
5 அப்படின்னு கொடுக்கும்போது ஒய்ல மட்டும் எனக்கு பேடிங் 5 இருக்கும். இங்க கண்டெய்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, CONTAINER. இந்த கண்டெய்னர்ன்றது ஸோ ஃபுல்லி ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஓகேவா? இது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கிட்ட மார்ஜின் எடுத்துக்கும். எல்லா ஸ்கிரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட அதுவே என்ன பண்ணும், மார்ஜினை ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், பாத்தீங்களா மார்ஜின் இருக்கா? இந்த மார்ஜினை எல்லா ஸ்கிரீன் சைஸ்லயும் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி ஸ்மூத்தா. இது என்ன பண்ணுதுன்னா கண்டெய்னர் தான் பண்ணுது. நம்ம கண்டெய்னர் ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்தேன், அது எல்லாத்தையும் பாத்துக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதை. ஸோ ஒன்னும் இது எப்படிலாம் பண்ணலாம்னு பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஸோ இதுதான் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட ஸோ டி ஃபிளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அவ்வளவுதான். இது கொடுத்துட்டா பாருங்க. ஸோ எல்லா ஸ்கிரீன் சைஸ்லயும் எனக்கு என்ன பண்ணுது, சிம்பிள். இதை நீங்க அச்சீவ் பண்ண எவ்வளவு லேட் ஆகும்? இந்த அவுட்புட்டை ராப்பிடா நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இங்க ஒரு டிவ் இருக்கு, இந்த டிவ்ல தான் கார்டு இருக்கு. இந்த கார்டை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட Ctrl+V அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப 2 இது இருக்கு. இந்த இடத்துக்கு நடுவில் எனக்கு கேப் இல்லை. இதோட பேரண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க, டிஸ்பிளே ஃபிளக்ஸ்க்கு அப்புறம் கேப் 3, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு நான் வேற ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றும் சூப்பரா இருக்கும். உள்ள நீங்க இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட நான் இதையே ஒன்று கொஞ்சம் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், நிறைய ஆயிடுச்சு. இந்த சினாரியோ நம்ம எங்க பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி இருந்தா அடுத்த லைனுக்கு வரணும்ன்ற அந்த சினாரியோ எங்க பார்த்துருக்கோம்? யாராச்சும் கரெக்டா அடிச்சு சொன்னீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. சூப்பர் யூ ப்ரோ. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஃப்ளக்ஸ்க்கு அப்புறம் ஓகே, இந்த இடத்துக்கிட்ட FLEX ஃப்ளக்ஸ் ஐஃபன் wrap. wrapனா அடுத்த லைனுக்கு வரணும், நோ wrapனா அடுத்த லைனுக்கு வரக்கூடாது. wrap ரிவர்ஸ் அப்படின்னா இது என்னன்னா அதுக்கான கோட் இருக்கும், சிஎஸ்ஆர் கோட் இருக்கும். பாருங்க, ஃப்ளக்ஸ் wrap அப்படின்னு கொடுத்தனா ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஒரு கோடு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இவ்வளோ வேகமா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பூட்ஸ்ட்ராப்பால பண்ண முடியும். ஓகேவா? இதனாலதான் நானுமே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பவர் பண்ணியிருக்கேன் என்டையர் எபிலிட்டி கோடிங். ஓகே, தென் இட்ஸ் என்டையர்லி ரெஸ்பான்சிவ் அப் டு மொபைல். ஓகேவா? ஸோ எந்த ஸ்க்ரீன் சைஸா இருந்தாலும் இட் ஒர்க், தட்ஸ் த மேட்டர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருந்தா போதும், மற்றதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் பார்த்து. ஓகே, இப்போ பாருங்க, ஃபுல்லி ரெஸ்பான்சிவா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு இ-காமர்ஸ் சைட்டை ஈஸியா பில்ட் பண்ண முடியும். கரெக்டா உள்ள போயிட்டு டேட்டாவை மட்டும் தான் எடிட் பண்ண போறீங்க. இமேஜ் ப்ரோ சேஞ்ச் பண்ண போறீங்க. ஒரு இமேஜ் ஸ்லைடரும் ஃபூட்டரும் போட்டுடலாம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு இமேஜ் ஸ்லைடர் இந்த இடத்துக்கிட்ட வேணும்னா இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இங்க நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேஜினேஷன், பாப் ஓவர்ஸ், ஸ்க்ரோல் ஸ்பைஸ், பின்னர், டோஸ்ட், கரோசல்ஸ் இருக்கும். ஓகே, கரோசல்ஸ் இந்த இடத்துக்கிட்ட இதுதான் வந்து ஸ்லைடருக்கான கோடு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸ்லைடருக்கான கோடு. இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்றேன்னா ஹோம் பேஜ்ல டாப்ல ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன், டாப்ல வந்த உடனே கீழேயும் போடலாம், இல்லை இதுக்கு மேலேயும் போடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கீழே போடுறோம், டேபிளுக்கு மேலே போட்டுடலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். டேபிளுக்கு மேலேயா? நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி. ஓகே, இந்த இடத்துல செக்ஷன் 1 இருக்கு, நேவ் பார்க்கு கீழே. ஓகேவா? டாட் நான் என்ன பண்ணலாம், இட்ஸ் கரோசல் கண்டெய்னர் இல்லையா, கரோசல் CA கரோசல் BOX. ஓகே, கரோசல் ஸ்பெல்லிங் கரோசல் கரெக்ட். இந்த இடத்துக்கிட்ட நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு கரோசல் இருக்கும், பட் இமேஜ் இல்லாதால எனக்கு ஒர்க் ஆகலாம். நான் ஃப்ரீ பிக்ல போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட 3 இமேஜஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல பேஸ்ட் பண்றேன். தென் செகண்ட் சோர்ஸுக்கு ஸோ செகண்ட் அனதர் இமேஜ், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் சோர்ஸில் ஆக்சுவலாக இந்த மாதிரி இமேஜை வந்து கரோசலில் போடக்கூடாது, பேனர்ஸை தான் போடணும் கரோசல்ஸில். ஓகே, இல்லைன்னா ஒரு சில குழப்பங்கள் வரும், நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் இமேஜ் போட்டோமா அதுக்கு முன்னாடி இல்லைன்னா
காப்பி இமேஜ் அட்ரஸ் இந்த இடத்துக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட் போய் பார்த்தீங்கன்னா கரோசல் வில் பி தேர். கூல்ல நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகும் பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு 2 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ கரோசல் ஹோவர் பண்ணிட்டே இருந்தால் ஸ்லைட் ஆகாது. ஓகே, பார்க்கக்கூடாது நீங்கள், கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இந்த பேஜஸ்ல கொடுத்து வச்சிருந்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அவங்களே டைமர் ஃபங்க்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங் கரோசல் பார்த்தீங்களா, அது ஹோவர் பண்ண கரோசல் ஆகாது. மேபி டைமர் ரொம்ப கம்மியாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே பாருங்க, இங்கே 3 இமேஜ் தான் இருக்கு, அதனால நமக்கு 3 இமேஜ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இஃப் ஒன் மோர் இமேஜ்னா இந்த இடத்துக்கு நீங்கள் மோர் இமேஜஸ் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா, எவ்வளோ இமேஜ் கொடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ கரோசல் ஃப்ளோ இந்த இடத்துக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பெட்டராக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவ், அதுதான் ஒரு விஷயமே. சொல்லுங்க, இப்போ நான் கரோசல் கிரியேட் பண்ணிட்டு மொபைலுக்கு ஒரு கரோசல், தென் லாஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ஒரு கரோசல் அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியும். இல்லை மேனுவலாக நான் கோடில் ஓவர் ரைட் பண்ணாலுமே டேக் டூ மச் ஆஃப் டைம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, கம்ப்ளீட்டட் இட்ஸ் மொபைல் ரெஸ்பான்சிவ். சரி, ஒன்று என்னென்னலாம் பண்ணலாம், ஆஃப் கேன்வாஸ் அமேசானில் போய் பார்த்துருப்பீங்க ஆஃப் கேன்வாஸ்ன்ட்டு. அமேசான் .in இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா ஆஃப் கேன்வாஸ். இதை பண்ணலாமா? சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ஆஃப் கேன்வாஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இதுதான் இல்லையா, டாப்பில் ரைட்டு. இதெல்லாம் தேவையில்ல, நமக்கு என்ன பண்ணலாம், இதுதான் தேவை. ஓகே, ஆஃப் கேன்வாஸ் கோடு, ஸோ லைவ் டெமோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு ஆஃப் கேன்வாஸ் எங்கே இருக்குன்னா ஹோம் பேஜ் போயிடுறேன். அப்படியே கீழே வந்தேன்னா ஓகே, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், கூகுள் பண்ணிடுறேன். கூகுள் பண்ணிவிட்டு கீழே டாட் ஓஎஃப்எஃப், ஸோ CANVAS ஆஃப் கேன்வாஸ் பாக்ஸ் BOX. நான் ஏன் பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னா ஆஃப் கேன்வாஸ்ன்ற பேரில் என்ன இருக்கும், அவங்க ஆல்ரெடி ஒன்று இருக்கும், அது இந்த ஸ்டைல் இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக பாக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆஃப் கேன்வாஸை நான் அந்த இடத்துக்கு கொடுத்துட்டேன். கீழே வந்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, 2 பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸால் எனக்கு ஆஃப் கேன்வாஸ் இப்போ டூகுள் ஆகுது. பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். ஸோ எனக்கு இந்த ஆஃப் கேன்வாஸில் பட்டன் எங்கே இருக்குது, இதோ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கிட்ட HRF ஆஃப் கேன்வாஸ் எக்ஸாம்பிள் போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். கிளாஸ் பட்டன் டேட்டா பிஎஸ் டூகுள் ஆஃப் கேன்வாஸ் இது. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா கிளாஸ் பட்டன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி இதை டோகுள் பண்ண சொல்ல எனக்கு ஆகிற மாதிரி கூட நான் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஈஸி, ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஆஃப் கேன்வாஸ் எக்ஸாம்பிள் டேட்டாபிஎஸ் டார்கெட் ஆஃப் கேன்வாஸ் அண்ட் பட்டன், இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதுமானது. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே இருக்க இதே பேஜில் தான் அந்த நேவ் பார் இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், கான்டாக்ட் அப்புறம் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, அதுதான் முக்கியம். ஸோ கான்டாக்ட் அப்புறம் தேர் இஸ் அ பட்டன், இந்த பட்டன் தேவையில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கான்டாக்ட் இல்லையா, இந்த கான்டாக்ட் அப்புறம் Ctrl+C Ctrl+V, Ctrl+C Ctrl+V, இந்த இடத்துக்கிட்ட மோர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் காப்பி பண்ணீங்க இல்லையா, கிளாஸ் நேவ் லிங்க் கான்டாக்ட் ஃபார்முக்கு பதிலாக நீங்கள் காப்பி பண்ண அந்த கிளாஸ் நேம்ஸை இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகே, வேற ஏதாவது கிளாஸ் நேம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, Ctrl+S. இப்போ இங்கே இருக்க மோர் உங்களுக்கு ஆஃப் கேன்வாஸை டூகுள் பண்ணும். ஓகேவா, நல்லா இருக்குல்ல இது. இந்த உள்ள நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தென் நேவ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படியே கீழே வந்து ஆஃப் கேன்வாஸ் கோட் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கு ஆஃப் கேன்வாஸ் பாடி, இது ஹெட்டர், ஆஃப் கேன்வாஸ் பாடின்னு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே இருக்கும். இங்கே பாருங்க, ஆஃப் கேன்வாஸ் பாடி, ஆஃப் கேன்வாஸ் ஹெட்டரில் ஒருவேளை இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், CHC சென்னை கேரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், மோர் அப்படின்னா சென்னை கேரேஜ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய எலமெண்ட்ஸை அடுக்கிக்கலாம். இப்போ நான் ட்ராப் டவுன் வச்சுருக்கேன், அதனால ட்ராப் டவுன் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அப்படிதான் அமேசான் மாதிரி இந்த மாதிரி வைக்க போறீங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஈஸி தான். இதுக்குள்ள அடுத்தடுத்த ட்ராப் டவுன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி. ஓகேவா,
கிளிக் தான், இது ஒரு பட்டன், இது கிளிக் பண்ணால் வேற ஒரு ட்ராப் டவுன் உள்ள வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டேப் மெனு சேஞ்ச் ஆகுது, இதை டேப் மெனுன்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பூட் ஸ்டாப்ல. ஸோ ஈஸியாக ஒரு என்டையர் லேண்டிங் பேஜை அப்படின்றதுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் ரைடிங் சிஎஸ்எஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? தென் இப்போ இந்த பட்டன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டன் கோடை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் கோடு மேலே ஒரு ஆங்கர் டாக் பட்டன் இருக்கு. இந்த பட்டன் கோடை ஜஸ்ட் இது ரிமூவ். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஆஃப் கேன்வாஸ் கோடு. ஸோ இந்த ஆஃப் கேன்வாஸ் கோடை நான் டோக்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ரிமூவ் தட் பட்டன். பட் இங்கே மோர் பட்டன் கொடுக்க சொல்ல ஆஃப் ஆகும், இது ஆன் ஆகும். தென் வெளியிலையோ இல்லை இந்த க்ளோஸ் பட்டன் வெளியில கிளிக் பண்ணாலும் இது க்ளோஸ் ஆகிடும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்க, ஸோ ஒன்றும் என்னென்னலாம் பண்ண முடியும்ட்டு சிம்பிள். So nav bar பார்த்தா off canvas pagination. If you want a pagination to add, if you want a navs and tabs to add, navs and tabs எங்க பார்த்திருக்கீங்க? Google navs and tabs எங்க இருக்கு? tabs இங்க தான் இருக்கா? சரி, கீழே இருக்கும் அப்போ tabs. இங்க பாருங்க, இது எங்கமா பார்த்திருக்கீங்க? ஆக்டிவ் டேப் சேஞ்ச் ஆகும், இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட இதுல வந்து tabs எதுவுமே கொடுக்கல, அதனால இது ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டேப்ஸ்க்கு நம்மளால ஸ்விட்ச் பண்ண முடியும். இது வேற இது வேற ஒரு பேஜா இருக்கும், ஹோம் பேஜா இருக்கும், கான்டாக்ட் பேஜ், அபவுட் பேஜ், அந்த மாதிரி மாற முடியும். ஓகே, ஸோ இன்னும் ரியாக்ட் பூட் ஷாப்ல இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பூட் ஷாப்ல இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ ப்ராக்ரஸ் பார், இது மாதிரி ப்ராக்ரஸ் பார் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சிம்பிள். இஃப் வாண்ட் டு கிரியேட் த ப்ராக்ரஸ் பார் நம்ம அது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்கன்னா ஐ திங்க் 3 hours is enough. ஓகே, 3 to 4 hours is enough to create a portfolio. டேரக்டா நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். ஆனா நீங்க கத்துக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும். இல்லை ஸ்க்ரோல் ஸ்பைனா என்ன இருக்கு, எல்லா எலமெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்ன்றதுக்காக இல்லை, உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த லாஸ்ட் 25 days நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ண தெரியும். இது இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்க, நேவ்ல டிவ். இப்போ பாருங்களேன், இது டிஃப்ளக்ஸ்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. கேப் 3னா அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சம்திங் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த ரவுண்டட் சர்க்கிள், கண்டெய்னர் ஃப்ளூயிட் இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே இந்த இடத்துக்கிட்டையும் சர்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ நம்ம எபிலிட்டி கோடிங்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட வந்து சர்ச் பண்ணி பாருங்க. கிளாஸஸ் நேம்ல கொடுத்துருப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் நேம்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த ஓகே டாபிக் மட்டும் தான் சர்ச் பண்ண முடியும். இந்த டாபிக் சர்ச்சை நான் மாத்துறேன். டாபிக் வைஸாக தான் நான் சர்ச் பண்ண முடியும். Ctrl+F அப்படின்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது என்னன்னா, ஸோ ஒரு வெப்சைட்ல நம்ம எங்க வேணா சர்ச் பண்ணலாம். இதை Ctrl+Fன்னு கொடுத்து நீங்க அப்படியே கீழே போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ரவுண்டட் சர்க்கிள். டேரக்டா இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரவுண்டட் சர்க்கிள்னா பார்டர் ரேடியஸ் என்ன அப்படின்றது. ஸோ இதெல்லாம் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்ஸை நீங்க படிச்சு பழகிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு கிரியேட் ஒரு வெப்சைட்டை. அவ்வளோதான், ரொம்பலாம் இருக்காது, ஒரு 100 கிளாஸ் நேம்ஸ் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள், இதை மட்டும் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதை ப்ராக்டிஸோட முடிக்கணும். ஸோ டெய்லி ஒரு பேஜை கிரியேட் பண்ணி எனக்கு காமிங்க இந்த மாதிரி சிம்பிளா. திஸ் இஸ் எனஃப். இந்த அளவுக்கு போதும். என்னம்மா இது ஒரு 50 minutes ஆகுமா இது கிரியேட் பண்ண? மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30 minutes எனஃப். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 30 minutes டெய்லி ஒன் பேஜ் கிரியேட் பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம் இல்லையா? we can do that, right? it's possible, right? சரி, ஓகே. டெய்லி ஒரு பேஜ் ட்ரை பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் எப்பனாலும் என்ன பிங் பண்ணுங்க. ஐ வில் பி தேர் ஃபார். ஓகே, கனெக்ட் வித் எனி டெஸ்க். ஸோ ஐ வில் கண்ட்ரோல் யுவர் டிஸ்பிளே. தென் ஈஸிலி வி கேன் ஏபிள் டு மேனிப்புலேட் த திங்ஸ். தென் ஐ கேன் ஏபிள் டு டீச் யூ வாட் யூ மிஸ்ட் அவுட். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் இதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் போயிடுங்க. இருந்தாலும் எனக்கு HTML CSSல ஒரே ஒரு பேஜ் உங்களால் முடிஞ்சது ஒரு 200 லைனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, மொத்தமாக சேர்த்து 100 லைன் ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும். ஓகே, சிம்பிளாக ரொம்பலாம் இல்லாமல். ஓகே, கண்டிப்பாக வந்து லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா HTML CSSல டேக் அரௌண்ட் 500 லைன்ஸ். HTML 500 லைன், CSS 1000 லைன். ஓகேவா? நீங்கள் 1000 லைனில் நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா ஸோ மேனுவலாக நீங்கள் HTML CSS நான் சொல்லி கொடுத்ததை மறக்காமல் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். தென் பூட்ஸ்ட்ராப் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி. இப்போ கூட நீங்கள் உட்காந்து பூட்ஸ்ட்ராப் ட்ரை பண்ணலாம். அது நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். பூட்ஸ்ட்ராப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் நம்ம யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறது இதுக்கப்புறம் எப்பயுமே. ஓகேவா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கான பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லேண்டிங் பேஜ்.
ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ், ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி